பிள்ளைகளே, ஈட்டியும் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் ஆண்டவரே. என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும், என் ஆத்துமா கலங்கி விட்டது, எனக்கு விரோதம் என் பிராணனை தேட வாங்க நினைக்கிறார்கள், என் பிராணனை அழிக்க நினைக்கிறார்கள், என் ஆத்துமா துக்கப்படுகிறது, பயப்படுகிறது, என் ஆத்துமா கலங்கி நிற்கும் பொழுது என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும், நான் உன் ரட்சிப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறோம், அன்போடு கூட அழைக்கிறோம். இயேசுவை ஆராதிக்க நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோம். அவர் பயபக்திக்குரிய தேவன், பரலோகத்தில் சிங்காசனத்தில் கொடான கொடுத்தது மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய தூயாது தூயவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டுமாம், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டுமாம், அவருக்குரிய மகிமை கனத்தை செலுத்த வேண்டும். எனவே அன்பு தேவ பிள்ளைகளை தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், உண்மையான பணிவோடு பயபக்தியோடு கூட அன்றுக்கு ஆராதனை செய்ய நம் ஆயத்தப்படுவோமாம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் இந்த அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே, மகிமையாய் எங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்தீர். உந்தம் திரும் நாமம் பரிசுத்தமானது. வல்லவரே, மகிமையா அதிசயம் செய்தி. வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தி.
உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வலியோரை அகற்றுனீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்குகிறவரே. வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே. கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரமையா. இப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். மகிமை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே. இனியும் தயவை எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்கள் ரட்சகர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையும் இடைக்கில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வைக்கல் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்களை பலப்படுத்துவீராக. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பலவானாய் மாற்றும் என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறான். ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் வாரும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை உடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும். தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். கரங்களை தட்டி இயேசுவை பாடப்போகிறோம். எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்கு இனி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவையும் நீ செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை தொழுதிடுவேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்காக எல்லாம் செய்கிற தேவன் அவர். சின்ன காரியம் முதற்கொண்டு பெரிய காரியம் வரைக்கும் அவர் தான் நமக்கு செய்கிறார். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். எனக்காக யாவை செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். பஞ்சத்தில் எலியாவுக்கு அவர் அப்பம் கொடுத்தாராம். பஞ்சமின்றி எலியாவை அவர் ஆசீர்வதித்தாராம். பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த விதவை வீட்டை பானையில் செலவழியவில்லை. கலயத்தில் எண்ணெய் குறையவில்லை. பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார். பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்திலே எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார். பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீருவரை அந்த விதவை வீட்டின், பஞ்சம் தீருவரை அந்த விதவை வீட்டின் பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. அந்த பானையில் எண்ணெயும் மாவு குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எண்ணத்தை சாப்பிடும், எண்ணத்தை உடுப்பும் கவலை வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார். விதைப்புதல் அறுப்பதில்லை, அவைகளையும் உங்களை பரமபிதா பிழை போட்டுகிறாரா? ஆகாயத்து பறவையை கவனித்து பார். விதைப்பதில்லை, அவை அறுப்பதில்லை. ஆகாயத்து பறவையை கவனித்து பார். விதைப்பதில்லை, அவை அறுப்பதில்லை. அவற்றையும் பிழை பூட்டும் பரமபிதா, அவற்றையும் பிழை பூட்டும் பரமபிதா அனுதினமும் அற்புதமாய் நடத்திடுவார். நம்மை அனுதினமும் அற்புதமாய் நடத்திடுவார். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம். காட்டு புஷ்பத்தை கவனித்து பார்க்கணுமாம். விதைப்பதில்லை, நூற்பதில்லை, அவர்களையும் நம்முடைய பரமபிதா உடுத்து வைக்கிறாராம். நம்மை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம். ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை.
எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை வேண்டாம். ஏறெடுத்து பார்த்திடுவோம் காட்டு புஷ்பத்தை. காட்டு புஷ்பத்தை தேவன் உடுத்துவித்தால், காட்டு புஷ்பத்தை தேவன் உடுத்துவித்தால், நம்மையும் உடுத்துவிப்பது உண்மை அல்லவா? அவர் நம்மையும் கொடுத்துவிப்பது உண்மை அல்லவா? எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம். நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். நேற்று மின்றும் நாளையும் மாறாதவர். அவர் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நடத்துவார். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம். நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலை வேண்டாம். நாதன் இயேசு இருக்கிறார், அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்திற்காக கவலைப்படும். நாளைய தினத்திற்காக கவலைப்படும். நாளுக்கு நாள் அதன் பாடுகள் போதும். அந்த நாளுக்கு நாள் அதன் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு நீ பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்வதினால், எனக்காக யாவற்றையும் செய்வதினால், ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். உலகள் பழிடுவோம். இயேசுவை நோக்கி பார்க்கலாம். தாவீது சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்துவார். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளை, மனுஷன் நம்புகிறோம், மனுஷன் நம்புகிறோம், இயேசு நம்ப மாட்டேங்கிறோம். அவர் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி இருக்கிறார். மனிதர்களுக்கு சந்தேகம் வருகிறது. நாளைக்கு எனக்கு கூட சில நாட்களுக்கு முன்னதாக, ஐயோ வயசாகி விட்டதே, நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், ஊழியத்தின் நிலைமை என்ன, பிள்ளைகள் நிலைமை என்ன, நம் நேசிக்கிற பிள்ளை நிலைமை என்ன, அப்படிலாம் ஒரு யோசனை வந்தது. அன்பு தேவ இதுவரைக்கும் நடத்துவார், இனி நடத்துவார், இனி நடத்துவார். எனவே தான் தாவீது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே சிறு வயது தொடங்கி நம்பிக்கையமாக இருக்கிறேன். 30 வயசில் ராஜாவாக மாறிட்டார். அப்புறம் அப்போவே ஜெபிக்கிறார், முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதே. என் பலன் ஒடுங்கும் பொழுது, எனக்கு பலன் ஒடுங்கும், இந்த பலன் எனக்கு 40 வயசில் இருக்கிற பலன் கடைசிக்கு இருக்காது. ஒரு சமயத்தில் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது அப்படி தயங்கி விட்டார். ஜனங்கள் பதறி போனால், இனி யுத்தத்துக்கு வர வேண்டாம், யுத்தத்துக்கு வர வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமருமையானவர்களே, கோலியாத் எதிர்த்து போனவர், சிங்கத்தின் வாயை கடித்தவர், அவ்வளோ யுத்தத்தை நடத்தினவர், வயசான பிறகு பலவீனப்பட்ட பிறகு யுத்தத்துக்கு போக முடியலை. அதே போல் அன்றைக்கு செய்த வேலை எனக்கு செய்ய முடியலையே, இனி எப்படி இருக்க போகிறோமோ அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அல்லவா. அவர் பார்த்துக்கிடுவார். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், முதிர் வயதில் என்னை தள்ளி விடாதையும், என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாதையும். அப்படி தாவீதை கர்த்தர் கைவிடலை. இன்னும் அவர் வயதான காலத்தில் கூட நல்லா இருக்கிறதுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் ஆலயத்தின் பிரகாரம் செழித்து இருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் தேவன் அநியாயம் இல்லை என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதில் கூட அங்கே புஷ்டியும் பசுமை இருப்பார். எனவே தான் தாவீது ஆலயத்திட்டு போக விருப்பப்படவே இல்லையோ நம்மோ. என் அன்பு தேவ பிள்ளைகளை நடத்துவார். அவர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டேன்,
முதிர் வயது வரைக்கும் நான் தான் நடத்தினேன், உனக்கு வயசாகி போச்சு இது போதும், அப்படி விட்டுவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னை ஏந்துவேன், சமப்பேன், தாளாட்டுவேன் அப்படி சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் நடத்தின கர்த்தர் நடத்துவார். எதை குறித்தும் கவலை நமக்கு வேண்டாம். எல்லாம் உலகம் முடிச்சுன்னு சொல்லுகிறான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்பா, அவனுக்கே அப்படி தெரியுது பாருங்க. அப்போ நாம் இயேசு எவ்வளோ நம்பணும், எல்லாம் பார்த்துக்கிடுவார். இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக வாய்களை திறந்து நன்றி சொல்ல போகிறோம். என் தேவன் மகத்துவத்தை சொல்லி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நோக்கி பாருங்க, பார்க்கலாம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் எனக்கு செய்பவரே. ஹல்லேலூயா. அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், அதிகமாக தருபவரே. நான் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்து விடுவாரே. நம்பிக்கையோடு கூட நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. அன்று பார்த்து கேளுங்க. அன்றாட வேண்டிய ஆகாரம் எனக்கு தாருமே, தீமை ஒன்றும் அணுகாம என்னை காக்கிற நல்ல தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி ஐயா. என் பாரங்கள்
யாவையும் சுமந்து கொண்டேரே. நன்றி நன்றி ஐயா. கேளுங்க, ஆபிரகாம் அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்து. நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டேரே. நன்றி நன்றி ஐயா. துதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம், அவர் மகிமைப்படுத்த போகிறோம். சுவாசமுள்ள யாவும் என் தேவனை துதிப்பதாக. நன்றி மறந்தவங்க மோட்சத்துக்கு அபாத்திரமாக இருக்கிறாங்களாம். எனவே செய்த நன்மைகளுக்கான கர்த்தரை துதிப்போம். இதிலும் பெரிதானவிட காணக்குறவு செய்வார். வாய்கள் விரிவாய் திறந்து நன்றியோடு கர்த்தரை கொஞ்ச நேரம் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பாம். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எங்கள் எபனேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையாம். ஹல்லேலூயா. வழியெல்லாம் என்னை காப்பாற்றி வந்தீரே, பாவங்களை மன்னித்தீரே, நிர்மூலமாக இருப்பது இப்படி சுத்த கிருபையப்பா. இப்படி இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. கரம் பிடித்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போஷித்து பராமரித்து தேவைகளை சந்தித்து காப்பாற்றி வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் அற்புதமான தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 1000 நாவுகள் போதாதப்பா, நினைத்து 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 நன்றி சொல்ல ஆண்டவரே அவ்வளவு நன்மை செய்திருக்கிறீரே, இன்னும் செய்ய வல்லவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், வானமுழுது சிங்காசனம், பூமியுது பாதப்படி என்று சொன்ன மகாபரிய தேவனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, கிரகிக்க கூடாத காரியம் செய்கிறவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற நல்ல தேவனே ஸ்தோத்திரம். வியாதிகளை சுகமாக்குகிற பரம வைத்தியரே, பலவீனங்களை உதவி செய்கிறவரே, முன் சொல்லுகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, கண்மணியை போல எங்களை பாதுகாக்கிற தேவனே, நீதியின் சூரியனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்கெடுத்துட்டு என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி பாடுவோம். இவரை தேடி வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. எல்லா நன்மை நிரப்ப வல்லவர். உற்சாகமாய் கைத்தட்டி தெரிந்த ஒரு பாடல் சேர்ந்து பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய்விடுவார். உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை
கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதின் பாதையில் நடத்துகிறார். அவரை நிறைந்து பாடுவோம். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் எதிரிகள் முன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கரங்களை தட்டி சொல்லுவோம், என் தேவன் தம்முடைய செல்வத்தினால் என் எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றுவார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவிடாம கர்த்தர் பாதுகாப்பார். குறைகளெல்லாம் அவர் தம்முடைய மகிமையிலே நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தேவன். யோபு 42 யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர் நீ சகலவற்றை செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு சென்று சொல்லுங்க பார்க்கலாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அப்படியே சொல்லி அவர் நோக்கி பார்க்கலாம். நம்ம ஒப்புக்கு என்னால் முடியாத ஆண்டவரே, முயன்று பார்த்துட்டேன், பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன். ஹலோ, பாடலை கூடி பாடுவோம். நான் கடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், நடந்து வந்த முட்கள் வேலி நடக்க முடியலை. ஏசப்பன் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியலை. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியலை. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியலை. பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியலை. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ முயற்சி செய்து ஒன்றும் செய்ய முடியலையா? டோட்டலாக சரண்டர் ஆகிடுவோம். முடியாதுப்பா, முடியலை. நீங்கள் தான்
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நல்லதையே செய்கிறவர், நல்லதையே நினைக்கிறவர், நமக்கு நல்லதையே செய்வார். அவர் நோக்கி நாம் பார்ப்போம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளில் நான். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளில் நான். என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவை போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவை போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீ. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னோடு சேர்ந்து சொல்லவும். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. இப்பொழுதும் ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்து முடியலை, வியாதி சுகமாக பல விதத்திலும் முயற்சி எடுத்து எத்தனையோ ஐயா நடைபயிற்சிங்கிறாங்க, உடற்பயிற்சி வேணும், சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும், இந்த மாத்திரை இப்படிலாம் சாப்பிடணும், என்ன செய்து பார்த்தும் வியாதி சுகமாகலை. பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விட்டது. ஊழியத்தில் கூட ஆண்டவர் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தணும், கர்த்தருக்கு பெரிய காரியத்தை செய்யணும், ஆனால் முடியலை. ஊழியத்தில் கூட இப்படி என்னால் எதுவுமே செய்ய முடியலையே. அப்படி கலங்கியிருக்கிற பிள்ளைகளை பாரும். முயற்சித்து எல்லாம் தோல்வியில் முடிந்த நிலைமைகளை என்ன செய்ய திகைத்து நிற்கிற பிள்ளைகளை பாரும். எங்களால் முடியாததை நீ செய்து கொடுக்கிற தேவனப்பா. நீ சர்வ வல்லவர், உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கேட்கிறீர் எரேமியாவில், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சொல்ல ஆகும், கட்ட
கட்டளை நிற்கும். வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடையவர். வானத்தில் பூமியில் சமுத்திரத்தின் ஆழங்களில் கூட உங்கள் சுத்தமான யாவையும் செய்கிற அன்பு தெய்வமே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தெய்வமே, உடைய பிள்ளை கஷ்டத்தை கண்ணீரை பாரும், அற்புத அதிசயங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என்னென்ன வேண்டுமோ எல்லாம் செய்து கொடுத்து ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளை ஆசீர்வதித்திருங்க. என்னை மறுத்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சுருக்கமாக நான் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 35வது சங்கீதம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 35 2 முதல் 4 வரை. நீர் என் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து, நீர் என் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று, என்னை துன்பப்படுத்துகிற மக்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மரித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஈட்டியும் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் ஆண்டவரே. என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும். என் ஆத்துமா கலங்கி விட்டது. எனக்கு விரோதம் என் பிராணனை தேட வாங்க நினைக்கிறார்கள். என் பிராணனை அழிக்க நினைக்கிறார்கள். என் ஆத்துமா துக்கப்படுகிறது, பயப்படுகிறது. என் ஆத்துமா கலங்கி நிற்கும் பொழுது என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும், நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். இதை பார்க்கிற என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. என் அன்பு தேவ பிள்ளைகள், என்றைக்குமே தாவீது அவரை யார் பலப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபை பெற்ற மனுஷன். ஏன்னா அவர் என்றைக்குமே தனக்குள்ள ஒரு ஆத்துமா, ஒரு உள்ளான மனுஷன் இருப்பதை உணர்கிறார். அந்த உள்ளான மனுஷனோடு பேசிக்கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் கேட்டு என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவம் குத்துவதை போல் இருக்கிறது. ஆனால் உடனே ஆத்துமாவை பற்றி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனுக்கு காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் துதிப்பேன். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி நிற்குதாம். ஈட்டியும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாய் உங்களை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி நிற்கிறார்களா? உங்களுக்கே பயமாய் தோன்றுகிறதா? தனக்கு விரோதமாக எதிர்த்து வந்த ஜனங்களை பார்த்து யோசபாத்து பயந்து போனது போல, ஆசா பயந்து போனது போல ஒரு நீங்களும் பயந்து நிற்கிறீங்களா? கண்ணு சொல்லுங்க, என் ஆத்துமாவை பார்த்து, உங்கள் ஆத்துமாவை பார்த்து ஆண்டவர் பேசட்டும். நான் உன் ரட்சிப்பு என்று எனக்கு இல்லப்பா, என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் ஆத்துமா கலங்கி விட்டது, என் ஆத்துமா பலன் இல்லாமல் இருக்கிறது, என் ஆத்துமா பலப்படுத்துகிற கர்த்தர் நீங்க, நான் உன் ரட்சிப்பு என்று சொல்லி என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என் ரட்சிப்பு கர்த்தர். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27 வாசிக்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சம் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லுவோம். கர்த்தர் என் ரட்சிப்பு, வேற யாரையும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் ரட்சிப்பு என்று சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது தேவன் வந்து ரட்சிப்பார். சங்கீதம் 91 கடைசி வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நம்முடைய தேவன் ரட்சிப்பு அருளும் தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனை கத்த மரணத்துக்கு இங்கே கூட வழிகள் உண்டு. என் ரட்சிப்பு என்று சொன்ன ஒரு சில பிள்ளைகளை ஞாபகப்படுத்தி நான் விசுவாசத்தை தட்டி எழுப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15வது 16வது வசனத்தில், யோபு 13 15 16.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு. அருமையானவர்களே, யோபு வாழ்க்கையை பாருங்களேன். எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷன் என்ன சொல்ல, அவரே என் ரட்சிப்பு. அவர் கொண்டு போட்டாலும் பரவாயில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை 10 பிள்ளைகளையும் இழந்து, உடைமைகளை இழந்து, எல்லா சுகத்தை இழந்து, பலத்தை இழந்து, தன் மனைவி கூட, தன் நாசின் சுவாச காற்று என் மனைவி கூட அருவருப்பாக இருக்க தேற்ற ஒருவர் கூட இல்லை, ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட இல்லை. அப்படிப்பட்ட யோபு புலம்புகிறார். அவருடைய துக்கம் சொல்ல முடியாதது. அவருடைய சஞ்ச நிறுத்தப்பட்டால் கடல் மணலை விட அதிகமாக இருக்கிறதா. உண்மையில் பைபிளையும் பார்க்கிறோம், நம்மளும் கண்ணால் பார்ப்போமே. யோபுவை போல வேதனைப்பட்ட கஷ்டப்பட்ட மனுஷன் யாருமே இல்லையா. இவ்வளோ கஷ்டம் யாருக்கும் கர்த்தர் பைபிளை கொடுத்ததாக நாம் பார்க்க முடியலை. உலகத்துலேயும் நான் கஷ்டப்படுகிறேன், நானும் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லுகிறீங்க. ஆனால் யோபுவை போல் ஒரு கஷ்டம் யாருக்குமே எத்தனையோ மிஷனரிகளை பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக இரத்த சாட்சியை மரித்தவங்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் யோபுவை போல் ஒரு கஷ்டம் யாருக்கு வந்ததாக எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. இப்படி அவருடைய பற்களை முடக்கும் தோல் மட்டும்தான் இருக்கிறது. உருக்குலைந்து போனார். அப்படிப்பட்ட யோபு என்னெல்லாம் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மாறுதல் வரும், அந்த நம்பிக்கையோடு எனக்கு நியமிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறார், கொண்டு போட்டாலும் அவர் நம்புவேன், ஆனால் என் வழிகளை ரூபகாரப்படுத்துவேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்களேன், அவரே என் ரட்சிப்பு. அது ஒன்று. ஹல்லேலூயா. என் மீட்பரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்ணல என் சொந்த கணவரை பானும், என் ஆவி பிரிய மட்டும் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கம். இப்படி நிறைய சொல்லிட்டு வருகிறார். ஒன்று சொல்லுகிறார், அவரே என் ரட்சிப்பு. இவ்வளவு துக்கத்துக்கு மத்தியில் ஒரு மனுஷன் சொல்லுகிறார், அவரே. நாம் ஏன் சொல்லக்கூடாது? பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில், இழப்புகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம இழந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சின்ன இழப்போ பெரிய இழப்போ, மற்றவங்க இதெல்லாம் பெரிய இழப்பாயா, அதான் உனக்கு என்னொன்று கொடுத்துருக்கிறாருல்ல அப்படி சொல்லலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு கஷ்டமாயா அப்படி சொல்லலாம். ஆனாலும் கொஞ்சமோ பெருசோ இழந்தது தான். கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு, பெரிய வியாதியோ சின்ன வியாதியோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, யோபு சொன்னதை போல சொல்லுங்களேன், அவர் கொண்டு போட்டாலும் அவர் நம்பிக்கையாயிருப்பேன், அவரே என் ரட்சிப்பு. அப்படி அவரே என் ரட்சிப்புன்னு சொன்ன யோபுவை கர்த்தர் கைவிட்டாரா? கைவிடலையே. 42வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார், ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உடைமைகளை இழந்து நஷ்டம் அடைந்து, சில நேரத்தில் நஷ்டம் வரும்போது தலையே பிச்சு எதுக்கு வந்துச்சுது இப்படி நிறைய நம்மளுக்கே நாமே குற்றவாளியாக. நான்லாம் உண்மையில் மிகுதியான வருத்தத்தோடு இருக்கிறேன். எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு வந்தது? எதுக்கு இந்த கஷ்டம் வந்தது? நான் செய்த தவறு என்ன? ஹல்லேலூயா. உண்மையில் மத்தியான நேரத்தில் மனம் குழம்பி போய் என் இளையமானுக்கு சொன்னேன், என் பெருமை நிமித்தமாக தான் எழுந்துட்டேனோ, நான் கொஞ்சம் ஏதோ பெருமையாக பேசிட்டேனோ, பெருமையாக நடந்துட்டேனோ, ஆண்டு தண்டிச்சிட்டாரு என்னைய, என் பெருமை நிமித்தமாக நான் இழந்துட்டேனோ, ரொம்ப வருத்தப்படி. என் சின்ன பையன்கிட்ட பேசுகிறேன், எப்படி ஏன் நான் குழம்பு போய் நிற்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, நான் ஏன் அது இழக்கணும், யோசிக்கிறேன். ஒவ்வொன்றா நான் பெருமையாக பேசிட்டேனோ, பெருமைப்பட்டுட்டேனோ, இதனால தான் எனக்கு இப்படி வந்து விட்டதோ. இப்படி ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளை உங்களை மற்றவங்க குறை சொல்லலாம், இல்லை உங்களுக்கே ஒருவேளை நம்ம இது இப்படி பண்ணிட்டோமோ, இப்படி செய்துட்டோமோ, அதனால தான் அந்த இழப்பு நஷ்டம் வந்து விட்டதோ. எப்படியோ அன்பு தேவ பிள்ளைகளை யோபு ஒன்று சொல்லுகிறார், அவரே ரட்சிப்பு. நாம் ஏன் சொல்லக்கூடாது? நாம் செய்த தவறோ எப்படியோ இழந்திருக்கலாம், கஷ்டப்படலாம், எல்லாம் வியாதி நமக்கு இருக்கலாம், பிள்ளைகளால் கஷ்டம் இருக்கலாம், சொத்து உடம்புகளை இழந்திருக்கலாம். ஆனால் திரும்ப தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே என் ரட்சிப்பு. அப்படி சொன்ன யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாக கொடுத்து முன்னிலைமையோட பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ரெண்டாவது, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ரட்சிப்பு. வாசிக்கலாம் யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோனா
2:9. நானோவனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நான் உன் ரட்சிப்பு என் ஆத்துமாவுக்கு சொல்லும். யோபு சொல்லுகிறார், நீரே என் ரட்சிப்பு. இப்போ கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொல்லுகிறார். அன்பு தேவ அனுபவத்தில் பார்த்தவங்க சொல்லுகிறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கும் நடந்ததை பார்த்தல்ல. யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் கூப்பிடுகிறார், நினிவேக்கு போ, அதை ஜனங்கள் அதிகமாக பாவம் செய்து விட்டால் அழிக்க போகிறேன். யோனாவுக்கு அது பிடிக்கலை. தர்ஷிஷுக்கு போ கப்பல் ஏறினார். கர்த்தர் பெரிய காற்றை வரவிட்டார். கடல் கொந்தளிக்கிறது. யாரால் இந்த கஷ்டம்? நான் சொல்லுகிறேன், நான் எபிரேயன், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலைக்கு ஓடுகிறேன். எல்லாருக்கும் பயம் வந்து விட்டது. சமுத்திரம் அமர வேண்டும் என்று சொல்ல என்ன செய்யணும்? என்ன தூக்கி கடலில் போடுங்க, சமுத்திரம் அமர்ந்து விடும். அவங்க பழி பாவத்துக்கு அஞ்சுகிறார்கள். ஏற்கனவே கடல் கொந்தளிக்கிறது. ஒரு மனுஷன் உயிரோடு கடலுக்குள்ளே போட்டால் இன்னும் பழி பாவம் கூடுமே. யோசிக்க இல்லை என்னை தூக்கி போடுங்க, சரியாயிரும். இப்போ யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் ஒரு வழி இல்லாமல் போடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவர். யோனாவை அழிக்க விரும்பலை, அவனை காப்பாற்ற ஒரு பெரிய மீனுக்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த மீன் யோனாவை விழுங்கி விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மீன் வயிற்றில் யோனா 3 நாள் இருக்கிறார். இப்போ அங்கிருந்து கர்த்தரை பார்த்து கெஞ்சுகிறார். கடல் பாசி சூழ்ந்து கொண்டது, என் பிராணன் ஆழத்தில் கிடக்குது. கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். கர்த்தர் நெருக்க கூப்பிடுகிறேன். கர்த்தர் கேட்டாரு, அவன் பாவத்தை மன்னித்தாரு. அந்த மீனுக்கு தன் கட்டளை கொடுத்தார். 3ஆவது நாள் அந்த மீன் யோனாவை கொண்டு போய் கரையில் பத்திரமா கக்கி விட்டது. இப்போ எப்படியா இருக்கும்? கடலுக்குள்ளே போனாலே பழைக்க முடியாது. மீன் வயிற்றுக்குள்ளே போய் 3 நாள் இருந்தால் எப்படி பழைக்க முடியும்? இப்படி 3 நாள் ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே உலகத்தையே பார்க்க முடியாமல் தண்ணிக்குள்ளே கடந்த ஒரு மனுஷனை கதை ரட்சித்துட்டாரு. இப்போ இந்த யோனா சொல்லுகிறான், நான் துதியின் சத்தத்தை தொதிக்க பண்ணி கர்த்தரை துதிப்பேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அன்பு தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் நம்ம பாவம் செய்து விடுகிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதம் நடப்பது பாவம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், அது விசுவாசிகளாக இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்து நடக்கலாம். சில நேரத்தில் இந்த யோனாவை போல் நாமளும் கூட தேவன் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக மாறி விடுகிறோம். யோனா என்ன நினச்சாரு? கர்த்தர் அப்படிலாம் அழிக்க மாட்டார். உண்மை அதுதான். அவர் நீவை அழிக்க விரும்பலை, நினைவு மக்களை காப்பாற்ற தான் விரும்பினார். இது யோனாவுக்கு சரி, நம்ம ஏன் போய் பேசி பொல்லாப்பு வாங்கணும்? அவர் அழிக்க மாட்டார். அதனால தான் அவர் நம்ம நினைக்கிறோம் நம்மளே ஆண்டவர் ஐடியா கொடுப்பதை போல அவர் செய்ய மாட்டாரியா. இப்படி ஏதோ நம்ம நினைத்துக்கிட்டு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ தேவனுடைய திட்டத்தை அறியாதபடிக்கு அவர் சொல்லாத இடத்துக்கு நம்ம போய் விடுகிறோம். அதனால் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு வருகிறது, பலவிதமான பாடுகள் வருகிறது. யோனா எப்படி சமுத்திரத்தின் ஆழத்தில் போனாரோ, மீனை வைத்துக்கொள்ள போனாரோ, இப்படியாக பூமியிலே பாதாளத்துக்கு போகிற போது அதான் தாவீது சொல்லுகிறான், பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை ஏறி வரப்பண்ணி என் மேன்மையை பெருகப்படி என்னை தேற்று விடுவீர். ஆமருமையானவர்களை, பாதாளத்துக்குள்ளே போனாலும் கூட கர்த்தர் யோனாவை ரட்சித்து மறுபடியும் அவருடைய வல்லமையான தீர்க்கதரிசியாக மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுக்கு பிரியமில்லாத செய்ததுனால பலவிதமான கஷ்டத்துக்குள்ள நீரோட்டம் என்று சூழ்ந்து கொண்டது அமைதி இல்லாமல் வாழுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, யோனா போல சொல்லுங்களேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அவரை துதியுங்கள், அவர் ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது.
என் ரட்சிப்பு என் ஆத்துமாவுக்கு சொல்லும். இங்கே யோபு சொல்லுகிறான் அவரின் ரட்சிப்பு. இங்கே அன்னாளுங்கிற அம்மா சொல்லுகிறாங்க ரட்சிப்பினால சந்தோஷமாக இருக்கிறேன். 1வது அதிகாரத்தில் அந்த அம்மா எப்படிங்க இருந்தாங்க? அழுமூஞ்சி அழுகிறாங்க. ஒரு ஊழியக்காரர் கேட்டால், ஐயா கிளேசப்பட்டு போன ஒரு ஸ்திரீ துக்கத்தின் மிகுதியால் வந்திருக்கிறேன், அழுது கொண்டே இருப்பாளாம் அன்னாள். அழுது கொண்டே, வேதம் சொல்லுகிறது அழுது கொண்டே இருப்பாள். ஆலயத்தில் அழுது கொண்டே இருக்கிறாள், புலம்பிக் கொண்டே இருக்கிறாள். கிளேசப்பட்டு போன ஒரு ஸ்திரீ, ஒரு குழந்தை இல்லாததுனால நிந்தை, அவளுக்கு நிந்தை சக்கரத்தை நிந்திக்கிறதுனால சந்தோஷம் இல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் ஊழியக்காரர் வார்த்தை சொல்லுகிறாரு, அம்மா நீ சமாதானத்தோடு போ, அவள் என்ன கேட்டான்னு அவருக்கு தெரியவே தெரியாது, நீ இஸ்ரவேல் தேவன்கிட்ட கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு செய்வார். அந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப அருமையாக பிடித்து விசுவாசித்தாள். அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அன்னாளை நினைத்தள்ளினாள். அவள் கற்பந்தரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அவள் கேட்டபடி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இப்பொழுது அன்னாள் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நினைக்கிறார்கள் எதையோ கிடைத்தா சந்தோஷம். நான் உண்மையாக சொல்லுகிறேன், அன்னாலும் சொல்லுகிறாங்க, இதே போல் தாவீது சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பினாலே கழுகுகிறேன், ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அது என்ன ரட்சிப்பு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு இழந்ததெல்லாம் கிடைக்க வைத்த ரட்சிப்பு. யோனா பாவத்து நிமித்தம் பாதாளத்துக்கு அவரை காப்பாற்றுற ரட்சிப்பு. அன்னாளுக்கு என்ன ரட்சிப்பு? அவள் எதிர்பார்த்தது விரும்பினது கிடைத்தது. அது அருமையானவர்களே, அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இடைப்படைய செய்யும். விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல இருக்குமாம். இப்படித்தான் நானும் நீங்களும் அநேக காரியத்துக்கு ஆசைப்படுகிறோம். பல வருஷங்களாக காத்திருக்கிறோம். நான்லாம் எத்தனையோ காரியத்தை அற்புதமாக எனக்கு செய்தாலும் கூட சில காரியங்களை வருஷக்கணக்காக நான் காத்திருக்கிறேன். இதை கூட செய்ய மாட்டீரா ஆண்டவரே, இதை கூட செய்து கொடுக்க மாட்டீரா? அப்படி வருஷக்கணக்காக காத்திருக்கிறேன். அதே போல் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ அற்புதத்தை உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். ஏதோ ஒன்றுக்காக நாம் பல வருஷங்களாக காத்திருக்கிறோம். அது கிடைக்காததுனால வேதனை, ஒரு வேலை கிடைக்காட்ட அவமானம், சொந்த வீடு இல்லைன்னா அவமானம், இப்படியாக பல விதத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் எத்தனை இருந்தாலும் இல்லை, அன்னாளுக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குழந்தை இல்லை, அதுதான் அவளுக்கு வருத்தம், அதுதான் வேதனை. அதே போல் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்று இல்லை, அது நிமித்தம் கண்ணீரோடு கூட இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் ரட்சிப்பு அது கிடைக்க வைக்கும், களி கூற வைக்கும். ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்துக்கு போய் அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்தார். இப்போ அன்னாள் சொல்லுகிறாள், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன். தாவீது சொல்லுகிறான், ரட்சிப்பினாலே களி கூறுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்முடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர், மன விருப்பத்தின்படியே செய்கிறவர். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு தரும்படி நம்ம நினைவாக இருக்கிறார். அதனால போல ஜோமனுங்களேன், ஆலயத்தில் வந்து கண்ணீர் விட்டு கேட்டு பாருங்களேன், ரட்சிப்பினால் சந்தோஷப்படுவீர்கள். யோனாவை போல ஆண்டவரே பாவம் செய்துட்டு கூப்பிடுங்க, நெருக்கத்தில் கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு ரட்சிப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் ரட்சிப்பை காண்பீர்கள். அந்த ரட்சிப்பு உங்களை விடுதலை ஆக்கும். யோபுவை போல ஆண்டவர்கிட்ட மண்டாடுங்கள், அவரே ரட்சிப்பு என்று சொல்லுங்க. ரட்சிப்பாக இருந்து இழந்ததை தந்துடுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பிராணனை அழிக்க தேடுகிற மக்கள் வெக்கப்பட்டு கலங்கும்படியாய் ஆண்டவரே எனக்கு விரோதமாக ஈட்டியோடு கேடகத்தோடு நிற்கிறாங்கப்பா, என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும், நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். கர்த்தர் ரட்சிப்பாக இருக்கட்டும், அவரே ரட்சிப்பு என்று சொல்லுங்கள், அவரின் ரட்சிப்பு என்று சொல்லி பாருங்கள். கர்த்தரே ரட்சிப்பு நம்பிக்கையாக இருங்கள். யோனாவுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர், அன்னாளுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர், யோபுவுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர்,
என்னையும் உங்களை ரட்சித்து பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை ஜெபம் பண்ணுவோமாம். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இயேசு என்றாலே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். ஆண்டவர் ரெண்டுக்கு ரட்சிக்க வல்லவரப்பா. ஏசாயால வாசிக்கிறோம், ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகவில்லை. எங்க மேல பாரம் சுமத்தினாலும் ரட்சிக்கிற தேவன் நீங்களே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரங்கள். தேவன் ரட்சிப்பு அருளும் தேவனாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரால் வார்த்தத்துக்கு நீங்க கூட வழிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்கள் ரட்சிப்பாக இருப்பீராக. ரட்சிப்பினால் கழிகூற செய்வீராக. யோனாவுக்கும் ஆண்டவர் யோபுவுக்கும் அன்னாளுக்கும் ரட்சிப்பை கொடுத்து விடுதலை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இழந்ததை கொடுத்து ஆண்டவர் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை யோபுவை போல எல்லாம் இழந்திருக்கிறாங்களா? ஆண்டவர் நீ ரட்சிப்பாக இருந்து இழந்ததெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்திடும் ஆண்டவரே. அதே போல் ஒருவேளை ஆண்டவரை யோனாவை போல உடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய் துன்பத்தில் துக்கத்தில் அகப்பட்டு கிடக்கிறாங்களா? ரட்சிப்பாக இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதியும். அன்னாளை போல நினைச்சது கிடைக்காம ஆசைப்பட்டது கிடைக்காம நிந்தகளுக்கள் அவமானங்கள் அழுது கொண்டே இருக்கிறாங்களாப்பா. கர்த்தர் அன்னாளுக்கு ரட்சிப்பை கொடுத்து கழிகூற வைத்த ஆண்டவர் ரட்சித்து கழிகூற செய்யும். ஆண்டவரை கடமை செய்துட்டப்பா. நீ அனுப்பின வசனம் எதற்காக அனுப்பப்பட்டது செய்யாமல் ஒரு நாள் வறுமையை திரும்ப வராதுன்னு சொன்னீரேன். ஆண்டவர் தயவு இந்த வார்த்தை ஒரு நாள் வறுமையை திரும்பக்கூடாது. ரட்சிப்பை கொடுக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. என் கடமை செய்துட்டேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. அப்பிரோஜனமானவன். என் கடமை செய்துட்டேன், மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆராய்த்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும். வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடவே. இயேசு நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.